அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்பிஎல் மேத்தமெட்டிக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் 18/9/2021 நடந்த கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் இன் எக்ஸாமினேஷன் அந்த எக்ஸாமில் இருக்கிற எண்ணியல் சம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர் கோட் நம்பர் என்னென்னா GSCE/2021. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க சம் பார்க்கலாம். 35வது சம். ஒருவர் தான் பெற்ற ரூபாய் 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் ரூபாய் 400 செலுத்துகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட ரூபாய் 300 கூடுதலாக செலுத்துகிறார். அவர் அந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும்? அதாவது மொத்த அமௌண்ட் 65,000. இந்த 65,000 அவர் என்ன பண்ணுறாரு, இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறாரு. இதில் முதல் மாதம் 400 ரூபாய் கொடுக்குறாரு. அடுத்தடுத்த மாதம் என்ன பண்ணுறாருன்னா 300 ரூபாவை அதிகரிச்சுக்கிட்டே போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கணக்கை நம்ம கொஸ்டினை நேரடியாக பார்க்கல எப்படி தெரியும்னா தனி வட்டி கூட்டு வட்டி மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலி தனி வட்டி கூட்டு வட்டியில் நம்ம இதை போடக்கூடாது. நம்ம நார்மல் எண்ணியலில் கூடுதல் இருக்கும் இல்லையா, எஸ்என், இந்த ஃபார்முலாவில் போடணும். சரியா? அப்படி போட்டால் அதில் ஈஸியாக இது பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த அமௌண்ட் 65,000 இருக்கு இல்லையா, அப்போ அதை தான் என்ன எடுத்துக்கிறணும், எஸ்என் அப்படின்னு எடுத்துக்கிறணும். சரியா? இப்போ இதில் முதல் மாதம்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ இதை நம்ம என்ன எடுத்துக்கிறலாம், ஏன்னு எடுத்துக்கிடுவோம். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முந்தைய மாதத்தை விட அடுத்த மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா 300 ரூபாவை கூடுதலாக செலுத்துகிறாங்க. அப்போ மொதல் மாதம் 400 ரூபானா அடுத்த மாதம் எவ்வளவு, 700, அடுத்த மாதம் 1000 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 300 அதிகரிக்கிறனால நம்ம அந்த 300 நம்ம என்ன எடுத்துக்கிறணும், டின்னு எடுத்துக்கிறணும். சரியா? இப்போ இதில் போட்டுட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, எவ்வளவு காலம். அப்போ இந்த என்ன தான் கேட்குறாங்க. சரியா? அப்போ எஸ்எனுக்குரிய ஃபார்முலா நமக்கு தெரியணுமா? எஸ்எனுக்குரிய ஃபார்முலா என்னது, எஸ்என் ஈக்குவல் டு n/2 ப்ராக்கெட்டில் 2a + n-1 × d. இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு எஸ்எனோட மதிப்பு தெரியும் 65,000, அதனால் அதை இந்த பக்கம் வச்சுக்கிறேன். அதாவது வலது பக்கம், இடது பக்கம் இந்த மதிப்புகளை ஃபுல்லாக பிரதிடுறேன். அப்போ n/2 2aக்கு பதிலாக 2 × 400 + n-1 × dக்கு பதிலாக 300. இதோட மதிப்பு எவ்வளவு, 65,000. சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த n/2ல் இருக்க அந்த 2 மட்டும் இங்கிட்ட கொண்டுட்டு போய் இந்த உள்ளே இருக்க நம்பரெல்லாம் பெருக்கணும். பெருக்கி தான் நம்ம என்னோட மதிப்பு கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம்னா இதை கொஞ்சம் சின்ன நம்பர் ஆகும். ஏன்னா இங்கே 400 300 ரொம்ப பெரிய நம்பராக இருக்கு இல்லையா. இப்போ இந்த ப்ளஸ்ன்னு இருக்குது, இந்த ரெண்டு இதுலேயுமே எது காமனாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு 100, இங்கேயும் 100 காமனாக இருக்கா. அப்போ அந்த 100 நம்ம வெளியே எடுத்துருவோம். சரி, அப்படி வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சின்ன நம்பர் ஆயிரும், கண்டுபிடிக்கவும் ஈஸியாக இருக்கும். இப்போ n/2, இப்போ இந்த 100 இங்கே நான் வெளியே எடுக்கிறேன்னா இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இங்கே என்ன இருக்கும்னா 2 × 4ன்னு இருக்கும். ப்ளஸ் இங்கே n-1, இங்கே 100 போயிடுச்சுன்னா 3. அதுக்கு மேலே வேறு நம்பரை காமன் எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே 3, இங்கே 4, 2ன்னு இருக்குது. ஸோ அதில் 3 டேபிள் எங்கே இல்லை, அதே மாதிரி இங்கே 2 டேபிள் இல்லை, அதனால் அதை எடுக்க முடியாது. அப்போ 100 மட்டும்தான் எடுக்க முடியும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே 65,000. இப்போ இதில் இங்கே ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த 100, இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சு கொடுத்துட்டோம்னா இங்கே எவ்வளோ இருக்குது, 650 இருக்குது. இப்போ இதில் இந்த 2 நம்ம இங்கே போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா 65,000ங்கும் போது ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன். இப்போ இந்த 2 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். அதே மாதிரி இங்கே உள்ளே இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ இங்கே n, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட், இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வரும், 2 × 4 8 ப்ளஸ் இங்கே 3ஆல் உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா 3n - 3 ப்ராக்கெட்டாக க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கே 2 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ண சொன்னேன். அப்போ என்ன வரும், 0 2 10 மிச்சம் 1 2 12 13 1300 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இந்த எண்ணால் இங்கே உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன வரும், இதில் இந்த நம்பரையும் கூட கேன்சல் பண்ணிடலாமா. இப்போ என்ன இங்கே அப்படியே வச்சுக்கிடுவோம். 8ல் 3 போச்சுன்னா 5ஆ. இப்போ நான் இங்கே டேரெக்டாக இங்கே எப்படி எழுதுகிறேன், 5n, இந்த என்னால் இங்கே உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 3n². சரியா? அடுத்து இந்த 1300 இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம்னா -1300 = 0. இப்போ இது ஒரு இருபடி சமன்பாடு மாதிரி இருக்கா. இப்போ இந்த இருபடி சமன்பாடை நம்ம எப்படி கேன்சல் பண்ணுவோமோ அந்த மாதிரி கேன்சல் பண்ணி இந்த என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். 5n + 3n²
1300 ஈக்குவல் டு 0ன்றது. இப்போ இது இருபடி சமன்பாடும் போது நம்ம வசதிக்கு அப்படி மாற்றி எழுதிக்கிறேன். 3n² + 5n - 1300 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த n² உடைய கோஎஃபிஷியன்ட் அதாவது குணகத்தையும் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3900 வருமா, அதாவது -3900. இங்கே உள்ளே வந்து என்ன வரணும்னா 5 வரணும், +5 வரணும். மேலே வந்து -3900 வரணும், கீழே வந்து 5 வரணும். அதாவது 2 நம்பர் போடணும், அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மேலே இருக்கிற மைனஸ் டேர்ம் இந்த டேர்ம் வரணும், கீழே ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணோம்னா இந்த 5 வரும். அந்த மாதிரி நம்ம டேர்ம் வந்து சூஸ் பண்ணணும். சரியா? இப்போ நான் வந்து போடுறேன். இப்போ இங்கே வந்து மைனஸ், அதாவது மைனஸை விட்டுருவோம், நம்ம வேல்யூ மட்டும் எடுத்துக்கிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது 3 டேபிளில் வருமா, அதனால் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் சின்ன நம்பராகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதல் எடுத்து பெருசு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். திரும்ப திரும்ப செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ 1 3 3 3 9 0 0. இப்போ இதில் வந்து 5 போடுறேன். 2க்கு பதிலாக கொஞ்சம் 5 போட்டு பார்த்தோம்னா 2 10 5 30 0. மறுபடியும் 5 போடுறேன். 5 25 2 10. இப்போ 2 போட்டோம்னா 2 4 6 12. மறுபடியும் 2 போட்டோம்னா 1 2 3 2 6. இப்போ 13 அப்படின்னு வருது. இப்போ இதை நம்ம வந்து நம்பரை வந்து சூஸ் பண்ணணும். இங்கே 5 வர மாதிரியும் சூஸ் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி பார்க்கல. இப்போ 13ஐயும் 5ஐயும் பெருக்கி பாருங்களேன். இப்போ 13 5 எவ்வளவு? 65ன்னு வருமா? இப்போ மிச்சம் இருக்கிற நம்பரை பெருக்குங்க. 2 4 5 20 20 3 60. ஏன்னா நம்ம 2 நம்பராக ஸ்ப்ளிட் பண்ணும்பொழுது இங்கே வந்து கூட்டினாலோ கழிச்சாலும் இங்கே என்ன வரணும்? 5 தான் வரணும். அப்போ சின்ன நம்பராக தான் வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அப்படி பார்த்துக்கோங்க. சரியா? அப்போ தான் ஈஸியாக. இப்போ 13ஐயும் 2ஐயும் பெருக்கினா என்னது? 26. மிச்சம் இருக்கிற நம்பர் ஃபுல்லாக பெருக்கினா என்னென்னா வரும்? 5 25 25 2 50. இப்போ இதே 50ன்னு வந்துடுது. 50ஐயும் நம்ம 26 எடுத்தோம்னா கண்டிப்பாக இங்கே என்ன வராது? இந்த 5 வராது, கூட்டினாவோ அதாவது கழிச்சாலோ. அப்போ நம்ம கொஞ்சம் ரெண்டுமே அது கிட்டத்தட்ட வராது மாதிரி சூஸ் பண்ணணும். அதனால் இப்படி எடுத்துருக்கோம். சரியா? இது கொஞ்சம் ஈஸியாக வரணுங்கிறக்காக இப்போ நான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன். அப்போ இங்கே வந்து 65 60 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 3900 வந்துடும். ஆனால் இது 2ஐயும் கழிச்சோம்னா என்ன வரும்? 65லேருந்து 60 போச்சுன்னா 5 கிடைக்குமா? அப்போ இது ஈஸியாக கிடச்சிருது. ஸோ இப்போ 65 60 மேலே மைனஸ் வரனால இங்கே +5ங்கிறனால நம்ம மைனஸ் வந்து எங்கே போடுறோம்? சின்ன நம்பரில் போடுறோம். ஏன்னா பெருக்கணும்னா மைனஸு, கழிச்சோம்னா என்ன வரும்? 65லேருந்து 60 போச்சுன்னா 5. பெரிய எண்ணோட அடையாளம் என்னது? ப்ளஸ்ஸு. சொன்னால் +5 கிடைக்கும். புரியுதா? இப்போ இங்கே எழுதிக்கிடுவோம். 3n² + 65n - 60n - 1300 ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டுலேருந்து என்ன காமனாக எடுக்க முடியும்னு பாருங்கள். இதுலேருந்து எடுக்க முடியாது. இந்த 3n²க்கும் 65ல் வந்து 3 காமனாக இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? 3n²யும் இதையும் நான் எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ இது ரெண்டுலேருந்து என்ன காமனாக எடுக்கலாம்? 3n வெளியே எடுத்தோம்னா n - 20. கரெக்டாக? ஏன்னா இது ரெண்டுலேருந்து n காமனாக இருக்குது, அது வெளியே எடுத்தாச்சு. 3 எடுத்தோம்னா இங்கே வந்து என்னன்னு வரும், இங்கே வந்து என்ன வரும்? -20 வரும். ஏன்னா n வந்து வெளியே போயிடுச்சிங்க. இப்போ இது ரெண்டுலேருந்து எதை எடுக்கலாம்? 65 வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்தோம்னா n - 20 அப்படின்னு வரும். ஏன்னா 65 2ஆல் பெருக்குனா 130. இந்த 0க்கு 0. சரியா? இப்போ இது ரெண்டுல இருந்தும் n - 20. இப்போ இங்கே வந்து 3n + 65 ஈக்குவல் டு 0. இதில் வந்து n ஈக்குவல் டு 20 இதை தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா இந்த இதை பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா டிவைடில் வரும், அதாவது பின்ன எண்களாக வரும். 3n ஈக்குவல் டு -65 இது வந்தாலே இது வந்து என்னது? கேன்சல் தான். ஏன்னா என்னோட அதாவது எண்ணுங்கிறது வந்து எண்ணிக்கை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ளஸில் தான் பண்ணுவோம், மைனஸில் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ இது மட்டும்தான் இருக்க முடியும். இப்போ ஆன்சர் என்னென்னா 20 மாதங்கள் வந்து அவங்க கட்டுறது மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலம் போது 20ன்னு நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. இதில் எல்லாத்துலேயும் பாருங்களேன் மாதங்கள் தான் வந்திருக்கு. ஏன்னா முதல் மாதம் அடுத்தடுத்த மாதம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எத்தனை மாதங்கள் தான் ஆன்சர்? 20 மாதங்கள். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து 36வது கணக்கு. 324 நாணயங்களில்
20 பைசா மற்றும் 25 பைசா கொண்ட நாணயங்களின் மொத்த மதிப்பு ரூபாய் 71 எனில் 25 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மொத்தமாக எத்தனை நாணயங்கள் இருக்கா? 324 நாணயங்கள் இருக்கு. சரியா? அது வந்து எண்ணிக்கை. இப்போ நம்ம ₹1 காயினே வந்து 10 காயின் வச்சுருக்கோம், இல்லை ₹2 காயின் வந்து 10 காயின் வச்சுருக்கோம்னா நம்ம என்ன சொல்லணும்? மதிப்பு வந்து ₹20, அந்த காயின் நம்மகிட்ட இருக்கிற மதிப்பு. ஆனால் எண்ணிக்கைன்னு பார்த்தா எத்தனை காயின் தான் இருக்குது? 10 காயின் தானே இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் எத்தனை காயின், அந்த எண்ணிக்கை வந்து 324 இருக்குது. அதில் எந்தெந்த மாதிரியான நாணயங்கள் இருக்குன்னா 20 பைசா நாணயங்களும் 25 பைசா நாணயங்களும் இருக்குது. இந்த 2 விதமான நாணயங்கள் மட்டும்தான் இருக்குது. சரி, இதை மொத்தமாக கூட்டினோம்னா அதோட மதிப்பு எவ்வளோவா? ₹71. புரியுதா? இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா 25 பைசா 25 பைசா நாணயங்கள் வந்து எத்தனை இதில் இருக்க முடியும்? அப்படி இருந்துச்சுன்னா ₹71 இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 25 பைசா நாணயங்களுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மொத்த நாணயங்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 24. இப்போ இது ரெண்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா 25 பைசா நாணயங்களுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியாது, ஆனால் அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நாணயத்துடைய எண்ணிக்கையை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? 25 பைசா நாணயங்களுடைய எண்ணிக்கை, அந்த கவுண்டிங்ஸ் வந்து எவ்வளவு? எக்ஸு. எக்ஸ் எண்ணிக்கையில் வந்து அந்த நாணயங்கள் இருக்குது. அப்போ 20 பைசா அதோட எண்ணிக்கை வேணும் இல்லையா? அப்போ அந்த நாணயங்களுடைய எண்ணிக்கை நம்ம டக்குன்னு ஒய்ன்னு போடக்கூடாது, ஏன்னா அதுவும் தெரியாது தான். அதனால் ஒய் தான் கரெக்டு, ஆனால் ஒய் போடக்கூடாது. எப்படி போடணும்னா இந்த 25 பைசா நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்ல, அப்போ 20 பைசாங்கிறத இந்த மொத்தத்துலேருந்து இந்த எக்ஸை கழிச்சிடலாமா? ஏன்னா மொத்த நாணயங்களோட எண்ணிக்கை 324, அதில் வந்து எக்ஸ் எண்ணிக்கை எவ்வளவு? 25 பைசாக்குரியது. அப்போ அதை கழிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிறதா என்னது? 20 பைசாவுடைய எண்ணிக்கை. சரியா? எக்ஸ் ஒய் ரெண்டுமே 2 விதமான வேரியபிள் போட்டோம்னா நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 324 எக்ஸ் வந்து எத்தனை? எண்ணிக்கை வந்து எவ்வளவு? 20 பைசா. இப்போ இந்த எண்ணிக்கை ஏதோ ஒன்று, இப்போ 25 பைசா வந்து ஒரு 50, ஒரு 200 எண்ணிக்கையில் இருக்குது. 20 பைசாங்கிறது ஒரு 124 எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த எண்ணிக்கையை ஃபுல்லாக கூட்டணும்னா என்ன சொல்லியிருக்காங்க? ₹70 சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ 25 பைசா அந்த எண்ணிக்கை, அதே மாதிரி 20 பைசா அந்த எண்ணிக்கை, இதை ரெண்டையும் தனித்தனியாக பெருக்கி கூட்டினோம்னா இந்த ₹71 கிடைக்குமா? புரியுதா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ₹5 வந்து 6 தடவை இருக்குது, 7 தடவை இருக்குன்னு வச்சுக்குவோம். 7 காயின், ₹5 காயின், ₹5 காயின் வந்து 7 காயின்ஸ் இருக்குது. சரியா? இதே இது வந்து ₹2 காயின் வந்து 4 காயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். சரியா? இப்போ இதில் மொத்த மதிப்பு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இந்த ₹5 7 பெருக்கும், அப்படி தானே அர்த்தம்? 7 35, அப்போ ₹5 காயின் ஒரு ₹35 இருக்குன்னு சொல்லுவோம். அடுத்து என்னது? இந்த ₹2 காயின் வந்து எத்தனை இருக்குது? 4 காயினுங்கும் போது அது ரெண்டையும் பெருக்கிறோம். அப்போ இது ஒரு 35, இது ஒரு 8, மொத்தம் எவ்வளவு? ₹43 உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? அதே தான். இப்போ இங்கே நமக்கு வந்து ₹71 கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? அந்த காசோட மதிப்பையும் அதோட எண்ணிக்கையையும் பெருக்கி கூட்டினோம்னா, இந்த மாதிரி கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? இந்த மொத்த மதிப்பு கிடச்சிரும். சரியா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 25 அந்த எக்ஸு, இது ஒரு மதிப்பு. அடுத்து ப்ளஸ் 20 பைசா, அடுத்து இந்த இது 324 மைனஸ் எக்ஸ். இப்போ இது பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ₹71 கிடைக்கும். கரெக்டா? இதையும் கவனிச்சுக்கிறணும். இங்கே நமக்கு கொடுக்குறது வந்து ₹25 கிடையாது, 25 பைசா. அதே மாதிரி இதுவும் என்னது? 20 பைசா. இப்போ இந்த பைசாக்களை பெருக்கணை கூட்டினோம்னா அதுவும் என்னவாக தான் இருக்கும்? பைசாவாக தான் இருக்குமே தவிர ரூபாயாக மாறாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பைசாவை ரூபாயாக கன்வெர்ட் பண்ணியிருப்போம். இப்போ அதே மாதிரியே இப்போ கிடைக்கக்கூடிய மதிப்பு பைசாவில் தான் இருக்கணும். ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது என்னது? ₹71 கொடுத்துருக்காங்க. அதனால இதை நம்ம என்ன பண்ணணும்? இந்த யூனிட்டுக்கு மாற்ற போகிறோம், பைசாவுக்கு மாற்ற போகிறோம். அப்போ 71 × 100, ஏன்னா ₹1 100 பைசா. அப்போ ₹71 இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? 7100 பைசான்னு மாற்றிட்டோம். புரியுதா? அப்போ ரெண்டு பக்கமும் பைசாங்கிற ஒரே யூனிட்டில் மாறிடுச்சு. சரி, இந்த இடத்துல மட்டும் இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இப்போ இது உள்ள பெருக்கினீங்கன்னா 25x
ப்ளஸ் இதை உள்ளே பெருக்கணும்னா 324 ரெண்டால் பெருங்க 0, 2 8, 2 4, 3 6. அடுத்து மைனஸ் 20x ஈக்குவல் டு 7100. இதில் 25xல 20x போச்சுன்னா எவ்வளவு? 5xஆ? 5x ஈக்குவல் டு இந்த 6480 இங்கிட்டு கொண்டுட்டு போயிடும். அப்போ 7100 மைனஸ் 6480. இப்போ 7100லேருந்து 6480 கழிங்க. 0, 10ல் 8 போச்சுன்னா 2, 10, 10ல் 4 போச்சுன்னா 6. இப்போ 5x ஈக்குவல் டு 620. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5ஆல் அடிச்சு விடுங்க. 1 5 5, இங்கே வந்து 1 5 5, 2 5 10, 4 5 20. அப்போ 124 கிடைக்குது. அப்போ 124 என்ன காயின் இருக்கு? 25 பைசா நாணயங்களோட எண்ணிக்கை வந்து 124. சரியா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். புரியுதா இந்த சம்? 43வது கணக்கு சுருக்குக. 999 1/7. புரியா? இது கலப்பு வேணமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ளஸ் 999 2/7 ப்ளஸ் 999 3/7. இதே மாதிரியே 999 6/7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கூட்டணும், அதோடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ஃபுல்லாமே கலப்பு பின்னமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? நார்மலாக வந்து இந்த கலப்பு பின்னத்தை தகாபின்னமாக மாற்றணும். மாற்றிட்டு கீழே வந்து அதாவது பகுதி சேமாக இருக்குன்னு சொன்னால் தொகுதியை ஃபுல்லாக நம்ம கூட்டி மறுபடியும் என்ன பண்ணணும்? இந்த பகுதி 7 இருக்குல்ல என்ன பண்ணணும்? வகுக்கணும். வகுத்தனமா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் அவ்வளோ பெருசாக செஞ்சோம்னா இது ரொம்ப ரொம்ப நேரம் ஆகும். அதுபோல் ஒரே ஒரு மெத்தட் மட்டும் இதில் நம்ம அப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு கலப்பு பின்னம் எடுத்துக்கோங்க. இப்போ 7/3 அப்படின்னு ஒரு தகாபின்னத்தை எடுத்துக்கேன். இதை கலப்பினமாக ஃபஸ்ட்டு மாற்றுறேன். இப்போ நம்ம எப்படி கேன்சல் பண்ணுவோம்? இதை வந்து அந்த ஈவு வந்து என்னது? இங்கே போடுவோமா? 3 6. அடுத்து மீதியை மேலே போடுவோம், கீழே 3ன்னு போடுவோம். அப்போ 2 1/3. அதாவது 7/3ங்கிறது என்னது? அதோடைய கலப்பு பின்னம் வந்து 2 1/3. இதை எப்படி எழுதலாம்னா 2 + 1/3ன்னு எழுதலாம். சரியா? ஏன் எழுதலாம்னா, இப்போ இங்கே பாருங்களேன், 2 + 1/3 இருக்குல்ல. இப்போ இந்த 2 கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை என்ன செய்வோம்? மீச்சிமா எடுப்போமா? 1 3ங்கும் போது அதோடைய மீச்சிமா வந்து என்னது? 3 தான். இப்போ இந்த 3 அப்போ குறுக்கு பெருக்கும். அப்போ 3 6 + 1 ஈக்குவல் டு 7/3. இந்த முன்னாடி வந்து மதிப்பு வந்துருச்சா? புரியுதா? அப்போ ஒரு தகாபின்னம் தான், தகுபின்னத்தை நான் சொல்ல, தகாபின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றினோம்னா அந்த கலப்பு பின்னத்தில் இருக்க ஈவு இருக்குல்ல, இந்த ஃபுல் டேர்ம், இந்த இதை தனியாக எழுதிட்டு ப்ளஸ்ன்னு போட்டு இந்த தகு பின்னத்தை மட்டும் தனியாக எழுதலாம். சரியா? இந்த 2 கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் இப்போ நம்ம இந்த கணக்கை நம்ம ஈஸியாக செய்ய போகிறோம். இப்போது 999 1/7 அப்படிங்கிற கலப்பு பின்னத்தை நான் எப்படி பண்ண போகிறேன்? இந்த மாதிரி பிரித்து எழுத போகிறேன். இப்போ 999 + 1/7. சரியா? இதே மாதிரியே இந்த இருக்கிற எல்லா நம்பரையுமே நான் பிரித்து எழுத போகிறோம். சரியா? இப்போ பிரித்து எழுதினோம்னா என்ன வரும்? இப்போ ஃபஸ்ட்டு நம்பரை பிரித்து எழுதினோம்னா 999 + 1/7. அடுத்து இந்த 2வது நம்பர். ஆனால் இது எல்லாமே நடுவில் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம மாற்ற போகிறதில்ல, ப்ளஸ்ஸு தான். ப்ளஸ் அதுக்கடுத்து 999 + 2/7. அடுத்து ப்ளஸ் 999 + 3/7 ப்ளஸ் 999 + 4/7. அதே மாதிரி 999 + 5/7 ப்ளஸ் 999 + 6/7. சரியா? இப்போ இதில் முழு எண்கள் எது? இது ஃபுல்லாமே முழு எண்களா? இதை ஃபுல்லாக தனித்தனியாக கூட்டுவோம். அடுத்து பின்ன எண்களை ஃபுல்லாக தனியாக கூட்டுவோம். இப்போ இதில் எத்தனை எண்கள் இருக்குன்னு பார்ப்போம். 1 1 2 3 4 5 6. சரியா? 6 எண்கள் இருக்குது. இப்போ 6 எண்களை உட்காந்து நம்ம 999ஓட 6 அளப்பு இருக்குனால ஈஸியாக தான் வரும். அதுபோல் என்னென்னு எடுத்துக்கோங்கன்னா 999ங்கிற என்னது? 1000க்கு 1 கம்மி. இப்போ 1000ன்னு எடுத்துக்கோங்களேன். 1 2 3 4 5 6. 6000னா எவ்வளவு? 6000. 6000த்துலேருந்து என்ன பண்ணணும்? 6 எண்களை 6 கழிச்சா போதுமா? ஏன்னா இதுலேருந்து ஒரு 1 மைனஸ். இப்போ இதை நம்ம 1000 - 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் ஒரு 1, இதில் ஒரு 1, இதில் ஒரு 1, இதே மாதிரி 6 1 நம்ம என்ன பண்ண போதும்? கழிச்சா போதும். அப்போ 6000ல் 6 போச்சுன்னா எவ்வளவு? 5994.
சரி, இப்படி ஈஸியாக போட்டுக்கோங்க, அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைனா உங்களுக்கு இப்படி டவுட்டாக இருக்குன்னா 999 என்ன பண்ணிக்கோங்க, டேரெக்டாக 6ஆல் பெருக்கியும் போட்டுக்கோங்க, அதனால யாரும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. அடுத்து இங்கே வந்து 1/7, 2/7, 3/7, 4/7, 5/7, 6/7 இதில் எல்லாத்துலேயுமே பகுதி சமமாக தான் இருக்குது. ஸோ இப்போ 7ன்னு போட்டுக்கிட்டோம்னா மேலே இருக்க எண்களை மட்டும் கூட்டினா போதும். இப்போ 1 + 2, 3, 4, 5, 6. இப்போ 5994 ப்ளஸ் இங்கே வந்து என்ன வரும், 6 4 10, 15, 18, 20, 21. இப்போ 21/7. இப்போ 4 7 21. இப்போ 3ங்கும்போது இதோட கூட்டினா என்ன வரும், 5997ன்னு வருமா. இப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து 88வது கணக்கு. 1 + 5 + 9 என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும். இது அப்படியே இந்த ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம்ல, அதாவது 44வது கணக்காக பார்த்தோம்ல, அதே கணக்கு தான், அதே ஃபார்முலா தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இங்கே கொஷினை பெருசாக கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, நேரடியாக சம் வைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் என்னது 1, டி ஈக்குவல் என்னது 2ஆம் உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிச்சோம்னா வரும், அது வந்து என்னது 4. அடுத்து கூடுதல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எஸ்என் ஈக்குவல் டு 190. இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எத்தனை உறுப்புகள், அப்போ என்ன வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா. அப்போ எஸ்என்குரிய ஃபார்முலா என்னது, n/2 2a + n - 1 × d. இப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா n/2 2 ஏக்கு பதிலாக 1 ப்ளஸ் n - 1 × d வந்து 4 ஈக்குவல் டு 190. இப்போ இந்த ரெண்டை வந்து குறுக்கு பெருக்கல் பிரிக்கிடலாம். இப்போ இங்கே வந்து n அப்படி வச்சுக்கோங்க, இங்கே வந்து 2 ப்ளஸ் இது வந்து என்ன வரும் 4n - 4. இந்த ரெண்டு இங்கே போச்சுன்னா 380ன்னு வரும். இப்போ இந்த எண்ணெய் நீங்கள் உள்ளே பெருக்கணும்னா 2n அதாவது -2ன்னு வச்சுக்கிறோமா. ஏன்னா இந்த 2ல் -4 2ங்கும்போது என்ன வரும், -2ன்னு வரும். இந்த எண்ணெய் உள்ளே பெருக்கும்போது -2n ப்ளஸ் 4n². இந்த டைம் இங்கே கொண்டு வந்தோம்னா -380 ஈக்குவல் டு 0. இப்போ இது ஒரு இருபடி சமன்பாடாக இருக்குது. அப்போ மாற்றி எழுதிக்கிடுவோம். இப்போ 4n² -2n -380 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே 2 காமனாக இருக்கனால அதை வெளியே எடுத்துருவோம். இப்போ அதை கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன வரும், 2n² -n -190 ஈக்குவல் டு 0. இப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிப்போம், ஏன்னா 380 கொஞ்சம் பெருசாக இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ இந்த 190ஐயும் 2ஐயும் பெருக்குனா என்ன வரும், -380. இங்கே உள்ளே வந்து -1. சரி, அப்போ அந்த மாதிரி நம்பரை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ 380 வந்து ஃபஸ்ட்டு 2 போட்டோம்னா 190 வருமா. அடுத்து 2 போட்டோம்னா 9 2 18, I 2 10. அடுத்து 5 போட்டோம்னா 4 5 9 5 45. இப்போ இங்கே 1 தான் வரணும். இப்போ அந்த மாதிரி பார்க்கையில் I 2 10 5 2 20. இப்போ 20 இது 19 இப்படி போட்டுக்கிறலாமா. ஏன்னா கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும், 1ங்கிற வரும், கிட்ட வர மாதிரி வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, -1 கொடுத்துருக்காங்க. மேலேயும் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ எந்த இடத்துல மைனஸ் பண்ணி, ஏதாவது ஒரு இடத்துல போட்டால் போதும். அப்போ இங்கே போட்டால் போதுமா, ஏன்னா மேலே மைனஸ், ஏன்னா ரெண்டையும் பெருக்கவே மைனஸ் வரணும்னா 1ல் மைனஸும் 1ல் ப்ளஸ் வந்தால் தான் சரியாக இருக்கும். இங்கே மைனஸ் வர்றதுனால பெரிய எண்ணில் போட்டுக்கிறோம். சரியா. இப்போ இந்த -20 + 19. இப்போ இதை வந்து நான் பிரித்து எழுதுகிறேன். இப்போ வந்து இந்த இடத்த இங்கே வந்து இதை நான் பிரித்து எழுதும்போது 2n² -20n + 19n -190 ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டுலேருந்து 2வையும் காமனாக வெளியே எடுக்கிறேன், n-ஐயும் காமனாக வெளியே எடுக்கிறேன். இப்போ மிச்சம் என்ன இருக்கும், n - 10. இது ரெண்டுலேருந்து 19 வெளியே எடுத்தோம்னா n - 10 ஈக்குவல் டு 0. இப்போ வந்து n - 10 அடுத்து 2n + 19 ஈக்குவல் டு 0. கண்டிப்பாக இது இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இது மட்டும்தான். அப்போ n ஈக்குவல் டு என்னது 10. அப்போ 10 உறுப்புகளை கூட்டினால் நமக்கு என்ன கிடைக்கும், 190 கிடைக்கும். இப்போ ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்ட். 89வது சம். ஒரு பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்கி
அதன் பெருக்கு தொகையை அப்பின்னத்தின் தலைகீழியால் வகுக்க கிடைக்கக்கூடிய பின்னம் 18/26/27 எனில் அப்பின்னத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பின்னத்தை, அப்போ ஏதோ ஒரு பின்ன எண், இப்போ நம்ம ஏதாவது ஒரு எண்ணை நம்ம என்ன எடுத்துக்கிடுவோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். ஆனால் இங்கே பின்னம்னு கொடுத்துருக்கனால அந்த பின்ன எண்ணை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா x/yன்னு எடுத்துக்கிடுவோம். சரியா, இதுவும் தெரியாத நம்பர், இதுவும் தெரியாத நம்பர். சரியா, பின்ன எண்ணில் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பின்னத்தை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா அதே பின்னத்தால் பெருக்கி, அப்போ இந்த பின்ன எண்ணாலேயே பெருக்கிறோம். சரியா, இது ஒரு டேர்ம் முடிஞ்சிருச்சா. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அதன் பெருக்கு தொகையை, இப்போ இந்த ப்ராக்கெட் போட்டேன், இப்போ ஏதோ ஒரு மதிப்பு கிடைக்குது, அதனால் அதை வந்து ப்ராக்கெட் போட்டு காமிச்சிட்டேன். அந்த பெருக்கு தொகையை அப்பின்னத்தின் தலைகீழியால் வகுக்க. அப்பின்னத்துடைய தலைகீழி, பின்னம் என்னது x/y, அதோடைய தலைகீழி, தலைகீழினா தலைகீழ போடணும். இப்போ ரெசிப்ரோக்கல், அப்போ என்ன வரும் y/x. சரியா, வகுக்க. ஸோ நடுவில் நான் சிம்பிள் வகுக்கன்னு போடுறேன். புரியுது அந்த இடத்துல எப்படி போட்டேன்னு? அந்த பெருக்கு தொகையை தான் வகுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன், இந்த பெருக்கு தொகை ஏதோ ஒரு மதிப்பு கிடைக்கல, அதனால் இது ஃபுல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், ப்ராக்கெட் போட்டேன். அந்த மதிப்பிலேருந்து என்ன பண்ணணும், அந்த பின்னத்தை வந்து தலைகீழியால் வகுக்கணும். ஸோ அதனால் வகுத்தல் y/x. அப்போ கிடைக்கக்கூடிய பின்ன எண் அந்த மதிப்பு எவ்வளோன்னா 18/26/27. ஸோ ஈக்குவல் டு 1826/27. இந்த மதிப்பு இதுதான். புரியுதா? இப்போது நம்ம இந்த எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த பின்னத்தோட மதிப்பு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரியா, இப்போ இங்கே வந்து பெருக்கல்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் மேலே இருக்கிறத அப்படியே பெருக்கிடலாமா, x²/y². இந்த ப்ராக்கெட் போட்டு இந்த வகுத்தல் y/xன்னு இருக்கா, அப்படி இருந்த வகுத்தல்னு இருந்தால் ஒரு பின்ன என்ன பண்ணுவோம், ரெண்டாவதாக இருக்கிறத தலைகீழ போட்டு இதை பெருக்கல்னு மாற்றுவோமா, அதே தான் செய்யப்படும். பெருக்கல் x/y ஈக்குவல் டு, இப்போ இது வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், தகா பின்னமாக மாற்ற போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 18 27 பெருக்குவோமா. இப்போ 27 18 பெருக்கணும்னா 6 48, 7 56, 5 2 16, 21, இது 7 2 6 8 486ஓட 26 கூட்டணும். இந்த மேலே இருக்க மீதியை கூட்டுவோம். அப்போ 12 2 மிச்சம் 1, 8 2 10 11 மிச்சம் 1 5. இப்போ 512/27. இப்போ இதுவும் பெருக்கணும் போது இதையும் பெருக்குவோம். அப்போ x3/y3 ஈக்குவல் டு 512/27. இப்போ இந்த பின்ன எண்ணுங்கும் போது நம்ம என்ன பண்ணணும், x/y தான் நமக்கு தேவை. இப்போ இந்த சைடு கியூப் ரூட் எடுப்போமா, அதாவது கனமூலம். இப்போ 512 தனித்தனியாக எடுத்துக்கிறோம் 27. 512 வந்து என்னென்னா 8 3 தடவை பெருக்கணும். அப்போ 8 கியூப். இங்கே வந்து 27 என்ன போடுவோம், 3 கியூப். சரியா, 3 தடவை போட்டோம்னா 27 கிடைக்கும். 8 அதே மாதிரி 3 தடவை போட்டால் 512 கிடைக்கும். இப்போ ஆன்சர் என்னது, 8/3. இதுதான் ஆன்சரானு பார்க்கணும், அது இல்லை கலப்பினமாக மாற்றிருக்காங்க. அப்போ இதே அதே மாதிரி கலப்பினமாக மாற்றுவோம். இப்போ 6 மிச்சம் 2/3, 2/3 தான் ஆன்சர். இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 96வது சம் சுருக்குக. x3/x-y ப்ளஸ் y3/y-xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா பகுதி வேறு வேறையாக இருந்தாலும் ரெண்டுலேயுமே xy இருக்குது. இந்த மைனஸ் மட்டும் தான் என்ன இருக்குது, இங்கே x-y, இங்கே y-x லைட்டாக சேஞ்சாக இருக்குது. ஸோ இப்போ ஏதாவது ஒரு இதில் மைனஸ் நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா இன்னொரு டேர்மை மாற்றிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மை நான் அப்படியே வச்சுக்கிறேன், x3/x-yன்னு. இதில் மட்டும் ஒய்யை காமனாக எடுக்கிறேன். அந்த ஒய் வந்து என்ன ஆயிரும், மேலே போயிடுமா. அப்போ மைனஸ் y3/x-y. சரியா, மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா மைனஸ் எக்ஸ் வந்து ப்ளஸ் எக்ஸாக மாறிடும், ப்ளஸ் ஒய் வந்து மைனஸ் ஒய்யாக மாறிடும். சரியா, அப்போ மைனஸ்னால் இப்போ ரெண்டுலேயுமே பகுதி சேமாக இருக்கனால இதை அப்படியே வச்சுக்கிடுவோம். மேலே வந்து என்ன போடலாம், x³ மைனஸ் y³. இப்போ இது என்ன ஃபார்முலா, a³ மைனஸ் b³ ஃபார்முலா இருக்குது. அது வந்து என்ன வரும், x மைனஸ் ஒய் x² ப்ளஸ் xy ப்ளஸ் y² பை x மைனஸ் ஒய். இப்போ இந்த x மைனஸ் ஒய் இந்த x மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது, x² ப்ளஸ் xy ப்ளஸ் y². இப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட்.